தேனி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக உத்தமபாளையத்தில் மௌலானா மற்றும் முகமது மீரான் அவரது கார் செட்டுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. குறிப்பாக நேற்று முன்தினம் பெய்த கனமழையின் காரணமாக முல்லை பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருந்தது. இந்த வெள்ளமானது அருகில் இந்த கார் செட்டுக்குள் புகுந்து பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களும் நன்றாக இயங்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட கார்களும் தற்பொழுது சேதமடைந்துள்ளதாக தொழிலாளிகளும் தொழிலதிபர்களும் குற்றம் சுமத்தி வருகின்றனர். அதாவது அவர்கள் வேதனையை தெரிவித்து வருகின்றனர். தற்பொழுது பார்த்தோம் என்றால் நம்மிடம் அவர் இருக்கிறார். அவரிடம் எவ்வேறு விதமான பாதிப்புகளை மேற்கொண்டு சந்தித்தார் என்பதை பற்றி நாம் விளக்கமாக கேட்டறிந்து கொள்ளலாம். வணக்கம் சார். உங்க பேர் சார்? மீரான், பாளையம் மீரான். இப்ப எத்தனை நாளா இந்த வெள்ள நீர் வந்துருக்கு சார்? இப்போ 2-3 நாள் அது. 3 நாளா வந்துருக்கு. 3 நாள் அது தண்ணி நின்றுருந்து இன்னைக்கு தான் வடிஞ்சிருக்கு. இப்ப இந்த கார் செட்ல எவ்வளவு மதிப்புள்ள பொருட்கள் வந்து சேதாரமாயிருக்கு? பொருள்னு சொன்னோம்னா நிறையா பொருள் ஒரு 1 கோடி ரூபா கிட்ட பொருள் போயிடுச்சு. ரன்னிங் கண்டிஷனில் ஒரு 20-30 வண்டி நின்றுருந்தது. தண்ணி ஃபுல்லாக நம்பி கிடந்தாலே அது சில்க் மோட்ரு, ஏசி கண்டென்சர் இப்படி உள்ள தண்ணி போனாலே அது இரும்புக்கு தான் ஆகும். மொத்தத்துக்கு இரும்புக்கு ஆகும். மற்ற பிளாஸ்டிக் பொருள் எல்லாமே இழுத்துட்டு போயிடுச்சு. சீட்டு, டயரு எல்லாமே போயிடுச்சு. பாக்கி இரும்பு மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. இரும்புக்கு போடலாம். இப்ப இதை வந்து நீங்க மாதிரி வந்து இதை வந்து பகுதி விலைக்கு விற்க முடியுமா? இந்த பொருட்களை பூரா இப்ப இரும்புக்கு விற்கலாம். அவ்வளோ முந்தி மாதிரி நான் வந்து கார்பரேட்டரு, செல்போன்ரு இப்படின்னு தனியாக ஒரு அமௌண்ட் சொல்லி நான் விற்க முடியாது. நான் பரம்பரை இந்த தொழில் பார்த்து வரேன். இந்த தடவை தான் என்னோட வாழ்வாதாரம்லாம் இவ்வளோ இந்த நிலைமையில் எனக்கு இருக்கு. இதை எப்படி சொல்றது? தலைவர் ஸ்டாலினுக்கு, மாண்புமிகு தலைவர் ஸ்டாலினுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னோட கார் சங்கத்தில் ஒரு மனுவாக கொடுத்துருக்கேன். எங்கள் ஊர் உத்தமபாளையம் தாலுகா வில்லேஜ் ஆஃபீஸில் மனுவும் கொடுத்துருக்கேன். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வந்து இந்த உதிரி பாகங்களை வாங்குவதற்கு நிறைய வாடிக்கையாளர் வந்திருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க என்ன உங்கள்ட்ட எதிர்பார்க்குறாங்க, உங்களால் கொடுக்க முடியல அப்படிங்கிறதுக்கு என்ன நீங்கள் சொல்ல விரும்புறீங்க? வர்ற கஸ்டமருக்கு ஒன்றும் சொல்ல முடியல. இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறத வர்றதும் கவலைப்பட்டு தான் போகிறாங்க. இந்த பொருள் கேட்குறாங்க, ஒன்றும் கொடுக்க முடியல, கவலைப்பட்டு போகிறாங்க. அடுத்த இடம் பாருங்க அப்படின்னு சொல்லி விட்டுக்கிட்டு. இதனால் பார்த்தோம்னா உங்களுக்கு எவ்வளவு ரூபா வந்து இப்போ வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கு? உங்களுக்கு வந்து இதை வந்து மீட்டெடுக்கக்கூடிய சக்திகள் இருக்கா? இது மீட்டெடுக்கிறதா தான் திருப்பி என்னோட வாழ்வாதாரமே இப்போ ரொம்ப டவுன் ஆகிருக்கு. இது 70-80 1 கோடி ரூபா லாஸு. இப்போ வாழ்வாதாரமே ஒரு கவலைக்கிடமாக தான் இருக்குது. மாண்புமிகு தலைவர் ஸ்டாலின்கிட்ட கூட ஒரு தகவல் கொடுக்கலாம் என்று கூட நினச்சேன். இதை எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியல.